Hi friends, especially இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா only for தலை ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். என்ன தலை ஃபேன்ஸ்க்கு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நவம்பர் 10 போன வருஷம் 2015 நவம்பர் 10 வேதாளம் படத்தோட ரிலீஸ் டேட் தீபாவளி கூட. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஸ்பெஷலான டேயில் ரிலீஸ் ஆன ஒரு ஸ்பெஷலான படம் தான் வேதாளம். 2015 பார்த்தீங்க அப்படின்னா நிறைய படங்கள் ரிலீஸ் ஆச்சு. பட் இருந்தாலும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லேருந்து தேட்டர் ஓனர்ஸ் வரைக்கும் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா லாபம் சம்பாதிச்சு கொடுத்த ஒரு மிகப்பெரிய படம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாராலையும் போற்றி புகழப்பட்ட படம் தான் வேதாளம். ஒரு மாசி டச்சோட பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக வந்து நம்ம தலை நடிச்சிருந்தார். சிவா சார் வந்து அருமையாக டைரக்ட் பண்ணியிருந்தார் இந்த படத்தை. அதை பற்றி நிறைய விஷயங்கள் எல்லாமே ஆல்ரெடி பேசியிருப்போம். நிறைய ட்வீட்ஸ்லாம் கூட நம்ம எல்லாம் போட்டாச்சு. பட் ஆனால் இந்த வருஷம் இந்த 2016 நவம்பர் 10 வந்து அந்த படத்தை திருப்பி ரீரிலீஸ் பண்ணுவாங்க அல்லது ஸ்பெஷல் ஷோஸ் போடுவாங்க அப்படின்னு சொல்லி யாராவது எதிர்பார்த்துருப்போமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அது ஏன் இது போட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருவேளை இது போட்டால் பணம் சம்பாதிக்கலாம்ப்பா, இந்த ஒரு நாள் ஒரு ஷோ அப்படின்றதே பார்த்திங்கன்னா ஒரு பணம் சம்பாதிக்கலாம் ஒரு அமௌண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டுக்காக போட்டாங்களா அப்படின்றது தெரில. பட் ஆனால் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு தேட்டரில் ஆரம்பித்தாங்க சென்னையில் ஸ்பெஷல் ஷோ அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமாவே அதாவது ரோஹிணி தேட்டரில் வந்து ஆரம்பித்தாங்க ஒரு ஷோ அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டோட்டலாக ஒரு நாள் ஃபுல்லாக, அதாவது இன்றைக்கி ஃபுல்லாக அப்படின்ற மாதிரி ஒரு 4 ஷோக்கு வந்து ஓப்பன் பண்ணாங்க, கேட் ஓப்பன் பண்ணாங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா நம்ம மக்கள் வந்து வேகமாகவே எல்லாமே ஆன்லைன் புக்கிங்கை பயங்கரமாக பண்ணாங்க அப்படின்னு சொல்லி வந்துச்சு. ஸோ ஒரு தேட்டர் தான் ஆரம்பித்தாங்க அப்படின்னு பார்த்தா கடைசி பார்த்தா வெற்றி தேட்டர், ரொம்ப முக்கியமான தேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க சென்னையில். ஸோ அங்கேயும் பார்த்திங்கன்னா நேற்றே ஸ்பெஷல் ஷோ போட்டாங்க. ஸோ இப்படி நிறையா சென்னையில் ஆரம்பித்த விஷயம் வந்து கடைசி பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள களியக்காவலை வரைக்கும் ஒரு பெரிய ஒரு இம்பேக்ட் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். எல்லாம் காரணம் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க 2015 வந்து நம்ம ஒரு முக்கியமான ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து ஏன்ப்பா இப்படி ஒரு படத்தோட ஓப்பனிங் கலெக்ஷனை வந்து இப்படி ஓப்பனாக சொல்கிறீங்க, அதனால வந்து ஆக்டருக்கு தானே இன்னும் பெனிஃபிட் இருக்குது, நமக்கு என்ன இருக்குது, எந்த படத்துக்காக இப்போ ரீசன் நம்ம பெருசாக சம்பாதிச்சிருக்கோமா அப்படிலாம் கேள்வி எழுப்புற அளவுக்கு இந்த வேதாளம் படத்தோட கலெக்ஷன் இருந்துச்சு அப்படின்றது எல்லாமே தெரியும். கலெக்ஷனை தாண்டி பார்த்திங்கன்னா ரசிகர்கள் கொண்டாடின விதம் தான் நம்ம வந்து பெருமையாக பார்க்கணும். முந்தின நாள் நைட்டு ஃபுல்லாக விடிய முழிச்சிருந்து வெடிலாம் போட்டு அப்புறம் பாட்டெலாம் பாடி பயங்கரமாக ஆட்டெல்லாம் போட்டு காலையில் 4:30 மணிக்கு நெல்லை ராம் சினிமாஸில் அது பார்க்குறப்ப வந்து எப்படி ஒரு அந்த ஒரு சந்தோஷம் வந்து எல்லா ரசிகர் மனசில் இருந்ததோ அதே ஒரு சந்தோஷத்தோட இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் தமிழ்நாட்டில் முக்கியமான ஊர்கள் எல்லா ஊர்களையுமே அந்த ஃபர்ஸ்ட் ஷோ கொண்டாடுற மாதிரி இன்றைக்கி காத்துட்ருக்குறாங்க நிறைய பேர். நிறைய பேர் கொண்டாடிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ இந்த ஒரு காம்போ தான், அதாவது பார்த்திங்க அப்படின்னா தலை அதுக்கப்புறமா சிவா இவங்க 2 பேர் சேர்ந்து அடுத்து எடுத்துகிட்டு இருக்கிற படம் தலை 57க்கு பார்த்திங்கன்னா இப்போவே ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனாக எல்லார் மத்தியிலையும் பிஸ்னஸ் ஓரியன்டாகவும் சரி ரசிகர்கள் மத்தியிலையும் சரி ஒரு பெரிய இம்பாக்டை க்ரியேட் பண்ணியிருக்கு அப்படின்றதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. ஸோ வந்து இந்த வருஷம் தலைக்கு படம் ரிலீஸ் ஆகலை அப்படின்னு சொன்னாலும் தலை ஃபேன்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லெவலில் ஒரு மாசி செலிப்ரேஷனுக்கு வந்து ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க அப்படின்றது தான் உண்மை. ஸோ அதுக்கு வந்து நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தில் பண்ணணும் இல்லையா, ஒரு சின்ன கான்ட்ரிபியூட் இருக்கணும் அப்படின்றதுக்காகவே இந்த வீடியோ அப்படின்னு தான் நம்ம இன்றைக்கி பிளான் பண்ணோம். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு பெரிய மாசி சப்ஜெக்ட் ப்ளஸ் அதுவும் இல்லாமல் நல்ல கலெக்ஷன் ஓரியன்ட் முதல் நாள்லேயே 16 கோடி அப்படின்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ அந்த ஒரு மைல்கல்ல வந்து எட்டின நான் ரஜினி படம், அதாவது ரஜினி சார் சம்மந்தப்படாத ஒரு படம் அப்படின்னு சொன்னால் வேதாளம் தான் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அதோட ரெக்கார்டை இதுக்கப்புறம் பிரேக் பண்ணிட்டாங்க நிறைய பேர். பட் இருந்தாலும் நான் சொல்கிறது வந்து அந்த ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த வகையில் தலை தான் அதில் வந்து டாப்பு அப்படின்னு சொல்கிறதுல நம்ம வந்து எந்தவித சந்தேகமும் இல்லை. ஸோ இந்த மாதிரி நிறைய படங்கள் இன்னும் அவங்க டீம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட மொத்த டீம் சார்பாகவும் பெரிய வாழ்த்துக்கள். ஸ்பெஷல் நம்ம தலை அவங்களுக்கும் சார் தலை 57க்காக நாங்களும் ரொம்ப அவளோட காத்துட்டு வரோம். நன்றி, வணக்கம்.